கொடுங்க கேட்டு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்த வக்கில்ல. நீர் வந்து எங்களை நல்லா விசாரிக்கிறீரு. நாங்க இருந்தா என்ன செத்தா என்னையா உமக்கு? உன் சோழியை பார்த்துக்கிட்டு போ. அதை கீழே போட்டுட்டு வாடா மர. அப்பதான் சாக்லேட்டு கீழே போடுன்னு சொன்னேன். முருகன், குடோனுக்கு சரக்கு வந்து இறங்கியிருக்கான். கொஞ்சம் கவனமா பார்த்து இறக்கி வைங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். கூடவே இருங்க முருகன். அங்கிட்டு இங்கிட்டு இல்லைன்னா தூக்கி போட்டு பொருளை டேமேஜ் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகே, நான் 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். வச்சிருங்க. என்னங்க என்ன என்னங்க, மாங்காட்டில் இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு போய் உங்க பேர்லயும் நம்ம கடை பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். விபூதி எடுத்துக்கோங்க. என்ன புதுசா மாரியம்மன் எல்லாம் தேடி போயிருக்க? ஏன் அந்த அம்மா நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எப்போதுமே உங்களுக்கு தமாஷு தான். இந்தாங்கங்க, விபூதி எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்காகவும் கடைக்காகவும் நான் நிறைய வேண்டிக்கிட்டேங்க. கண்டிப்பா நம்ம கடை நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான கடையா வந்து நிற்கும் பாருங்களேன். நீ கடை பக்கம் வராம இருந்தா கண்டிப்பா ஷோரூம் நல்ல நிலைமையில தான் வந்து நிற்கும். அதுல என்ன டவுட்டு? ஏங்க இப்படி பட்டும் படாம பேசுறீங்க? நம்ம கடைக்காக தானே நானும் கஷ்டப்படுறேன். கஷ்டப்பட்ட லட்சணத்தை தான் பார்த்தனே. மொத்தமா சொலையா 7 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தல. அது ஏதோ விபத்து, ஆக்சிடென்ட். அதுக்காக அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க கூடாதா? உனக்கு கொஞ்சம் கூட புத்திங்கிறதே இல்லையா சௌமியா? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு கூலா வந்து சான்ஸ் கொடுக்க கூடாதான்னு கேக்குற? அதுக்காக தப்பு பண்ணவங்களுக்கு ஒரு சான்ஸே கொடுத்து பார்க்கலனா எப்படிங்க? உங்களுக்காக தானே மாதம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் வந்த என்னோட வேலையை கூட நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். எல்லாம் யாருக்காக? நம்ம குடும்பத்தை நல்ல முறையில் உயர்த்தி கொண்டு போகணுங்கிறதுக்காக தானே. நீங்களே புரிஞ்சுக்கலனா எப்படிங்க? நான் உன்னை வேலையை ரிசைன் பண்ணவே சொல்லலையே. நீனா ரிசைன் பண்ணிட்டு வந்து முதலாளித்துவத்தை காட்டணும்னு உட்கார்ந்துருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா கிட்ட எனக்கு வேலை வேணும்னு கேட்டேன். அவரு வீட்டை அடமானம் வச்சு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாரு. அதுக்கு லோன் போட்டு நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உன் வேலையை விட சொல்லியோ நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியோ நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கலையே. என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் ஒன்றும் தப்பா சொல்லலையே, உண்மைதானே சொன்னேன். நானா உன்னை ஷோரூம்க்கு வந்து உட்காருன்னு சொன்னேன். நீ தான் வந்து ஷோரூமை பார்த்துக்கிறதுக்கு நான் தான் வேணும், முதலாளித்துவத்தை காட்டணும், இவ்வளோ பெரிய கடைக்கு நான் ஓனர் ஆகி கல்லாப்பட்டியில் உட்காரணும், கல்லா நிறைச்சு வாங்கி கொட்டணும்னு நீ தான் வந்து உட்கார்ந்த. கல்லால உள்ளதெல்லாம் கரைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு தானே நீ வந்திருக்க. வேற அதுல பெருக்கிறதுக்கு எதுவும் இல்லையே. சரி, ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னது சின்ன தப்பா? 7 லட்சம் ரூபாய் நஷ்டமானது சின்ன தப்பா? சரிதான், ஒரு பெரிய தப்பு தான். திரும்ப திரும்ப தொலைச்சதை பத்தி பேசி என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. அந்த பணம் போனதை நான் எப்படியா சம்பாதிக்கலான்னு ஓடிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி என்ன தேவையில்லாம கடுப்பேத்தாத. ஓ மேலதான் இன்னும் எனக்கு கோபம் அதிகமாகுது. பேசாம என் மூஞ்சிக்கு முன்னாடி நிக்காம போயிரு. ஷோரூம்ல நான் இல்லாம உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இப்பதான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். என் வேலையை நான் கரெக்டா பாத்துட்டு இருக்கேன். நீ வந்து எதுவும் 7.5 கொடுக்காம வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு எங்க அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். சரியா? புரிஞ்சுதா? வந்துட்டா. மாங்காட்டுக்கு போனேன், மாரியத்தா கோயிலுக்கு போனேன். இந்த குடும்பத்து ஆளுங்க கிட்ட எல்லாம் பணிஞ்சு போகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தான்? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். என்னால ஷோரூமுக்கு ஒரு 7 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு. அதனாலதான் என் வீட்டுக்காரு என்ன கடை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்னால ஷோரூம் பக்கம் போகாம இருக்க முடியல மம்மி. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? என்ன மம்மி இப்படி கேக்குறீங்க? என்னால நட்டமானதை நான் சரி பண்ணனா கண்டிப்பா என்னால ஷோரூமுக்கு போக முடியும். அதுக்கு நட்டமான 7 லட்சம் ரூபாய் பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன். அவரும் சமாதானம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஷோரூமுக்கு வர சொல்லிடுவாரு. மம்மி, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் மம்மி. 7 லட்சம் தானே? 7 லட்சம் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா? என்ன சோமி இப்படி கேக்குற? 7 லட்சம் அப்ப பெரிய அமௌண்ட் இல்லையா? இல்ல மம்மி, உங்களுக்கு பெரிய அமௌண்ட் இல்லைல்ல. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கிற எல்லாருக்கும் ஒத்த ரூபாயும் பெரிய விஷயம் தான் சௌமியா. நீ பெரிய கோடீஸ்வரி, உன்கிட்ட எல்லாம் இருக்கு, அதனால உனக்கு 7 லட்சம் பெருசு இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்லை சௌமியா. நானும் உங்க அப்பாவும் எவ்வளோ அடிமட்டத்துல இருந்து கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கோன்னு உனக்கே தெரியும்ல. அதான் மேல வந்துட்டோம்ல மம்மி. இதுக்கு மேல எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? இப்ப இருக்கிற பணத்துல நல்லா செலவு பண்ணலாம்ல. பணத்தோட அருமை தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டேன் சௌமி. மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் பத்தாம கிரெடிட் கார்டுல தேய்ச்சு அதுக்கும் கடன் வச்சு அடுத்த மாச கடனுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற உனக்கு எப்படி சௌமி ஒத்த ரூபாய்க்கான உண்மையான உழைப்பு தெரியும்?
பாரு சௌமியா, பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், பணம் கொடுங்க, நான் இன்னைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னா கொடுக்கலாம். இல்ல ஒரு நகை வாங்க போறேன், எனக்கு பணம் பத்தல, கூட கொஞ்சம் பணம் கொடுங்க மம்மின்னு கேட்டா புள்ள ஏதோ உருப்படியா செய்யறாளேன்னு கொடுக்கலாம். ஒரு வீடு கட்ட போற, எனக்கு பணம் தேவைப்படுது கொடுங்கன்னு கேட்டா நல்ல அசட்டுக்கு கேட்கறாளேன்னு கொடுக்கலாம். நான் கடையில எவனோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்து பணம் நட்டமாயிருச்சு, அந்த நட்டத்தை சரி கட்டுறதுக்கு என் புருஷன் கிட்ட பணம் கொடுக்கணும், அதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டா என்னால எப்படி கொடுக்க முடியும்? அப்போ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா மம்மி? நான் இனிமேல் ஷோரூம் பக்கமே போக முடியாதா? போக முடியும், உன் மாமியாரும் மாமனாரும் மனசு வச்சா. அவங்க எப்படி மம்மி மனசு வைப்பாங்க? நான் தான் அவருக்கு எப்போதுமே வேண்டாத மருமகளாச்சே. என்னை எப்படா இந்த மாதிரி வீட்டில் முடக்கி போடணும்னு காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான நாளும் சந்தர்ப்பத்தையும் நானே ஏற்படுத்தி கொடுத்தேன். எல்லாம் தன்னால் நடந்துட்டு இருக்கு. தப்பு சௌமியா, நீ தான் உன் மாமனார் மாமியாரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவங்க மற்றவங்க மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தர் சாக போறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் சொத்து பத்தும் என் நகை நட்டும் என்கிட்ட இருக்கிறது தான் எனக்கு தெம்புன்னு உயிர் போற நேரத்துல கூட சொத்தையும் சுகத்தையும் கையில பிடிச்சிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுக்காத தாய் தகப்பன்கள், செத்த பிறகு பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு நாடுறத பத்தி யோசிக்காத தாய் தகப்பன்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மத்தியில என் புள்ள ஒரு கஷ்டம்னு வந்து நிக்கிறான். தான் ரத்தமும் வேர்வையும் சிந்தி கட்டின இந்த வீட்டை என் காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு இல்லாம யாருக்கு இருக்க போகுது? நல்லா இருக்கும் போதே அவன் அனுபவிச்சுக்கிட்டோன்னு 1 கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு எழுதி கொடுத்து அதை லோன் போட்டு கடன் வாங்கி உன் புருஷனுக்கு ஷோரூம் வைக்க கொடுத்துருக்காருன்னா அப்பேற்பட்ட புண்ணியவான போல வேற யாரும் உனக்கு மாமியார் மாமனாரா கிடைச்சிட போறாங்க? அவங்கள நீ கொஞ்சம் அனுசரிச்சுக்கோ சௌமியா. அவங்களுக்கு பிடிச்ச மருமகளா கொஞ்ச நாளாவது அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடு, சமைச்சு கொடு. நல்ல ஒரு குடும்ப பொண்ணா நடந்துக்கோ. உன் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ. உன் பிள்ளைக்கு பிடிச்ச அம்மாவா நடந்துக்கோ. பிள்ளையே உன் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னு வீட்டை விட்டு கிளம்பி போற அளவுக்கு நடந்துக்கிட்டியே, அதெல்லாம் நல்லாவா இருக்கு? யாருக்குமே பிடிக்காதவளா வாழ்ந்து என்ன தடி அள்ளி கட்ட போற? கொஞ்ச நாளைக்கு குடும்பத்துக்கு பிடிச்சது மாதிரி நடந்துக்கோ. உன்னை விட்டுட்டு என்னால ஷோரூம்ல மூவ் பண்ண முடியல சௌமி, கூடவே வந்து இரு, எனக்கு ஹெல்ப் பண்ண, எனக்கு அட்வைஸ் கொடுன்னு அவரே உன்னை கூப்பிடுவாரு. உன் மாமனார் மாமியாரே நல்லது பல்லது சொல்லி உன்னை ஆஃபீஸ் ரூமுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கான காலம் கூடிய சீக்கிரம் வரும். உன் புள்ள அம்மா உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல, உங்ககிட்ட பேசாம இருக்க முடியலன்னு அவனே உன்னை தேடி ஓடோடி வருவான். எல்லாம் நடக்கணும்னா உன்னை நீ கொஞ்சம் மாத்திக்கணும்லடா. அப்போ நீங்கள் எனக்கு பணம் தர மாட்டீங்க அப்படிதானே மம்மி? கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி சொல்றேன். இன்னமும் அதை புரிஞ்சிக்காம குறுக்க வழியில தான் போவேன்னா நான் என்னடி பண்றது? அது நானே மாப்பிள்ளைக்கும் குடும்பத்துக்கும் செய்யற துரோகம். என்னால என் பிள்ளைய தப்பான வழிக்கு கைட் பண்ண முடியாது சௌமியா. உன் குடும்பத்துக்கு ஏற்றது மாதிரி நடந்துக்கோ. உனக்கு தேவையானது கண்டிப்பா கிடைக்கும். எல்லாம் உங்களால தான் மம்மி. உங்கள் பேச்சை கேட்டதுனால தான் இன்னைக்கு மாங்காடு மாரியாத்தா கோயில்னு நான் சுற்றிட்டு இருக்கேன். ச்சே, இந்த வேஷம்லாம் என்னைக்கு களையுமோ தெரியல. இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கான் வலே? சொப்பா, மழை பெஞ்சு தரையெல்லாம் எவ்வளோ குளிராக இருக்கு. நான் வீட்டுக்குள்ளேயே செப்பல் போட்டு நடக்கிறேன். நீங்கள் என்னடானா இப்படி சட்டை கூட போடாமல் இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு குளிரவே இல்லையாங்க? எங்களுக்கெல்லாம் இரும்பு உடம்பு, எங்களுக்கு குளிருமா? உங்களை மாதிரியா பேண்ட்டு ஷர்ட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டு, வீட்டுக்குள்ளே செருப்பு, அப்பப்பா இவ்வளோத்தையும் எப்படி தான் போட்டுட்டு சுற்றுறது? பயங்கர குளிராக இருக்குல்ல, இதெல்லாம் போட்டுமே எனக்கு இன்னும் குளிர தான் செய்யுது. எப்படி தான் சட்டை போடாமல் இருக்கீங்களோ? நீங்கள் நிற்கிறத பார்த்தா எனக்கு பல்லெல்லாம் கூசுது. இது என்னடி போங்க இருக்கு? நான் நிற்கிறத பார்த்து ஓம் பல்லு கூசுதா? ஆமாம், எனக்கு வாயெல்லாம் டைப் அடிக்குது. நீங்கள் என்னடானா இப்படி வந்து நிற்கிறீங்க? உங்களுக்கு உண்மையாகவே குளிரலையாங்க? நான் வேணும்னா ஸ்வெட்டர் எடுத்து தரட்டுமா? ஏய் லூசு, நான் குளிருச்சுன்னா சட்டையாவது போட்டுப்பேன்ல, ஸ்வெட்டர் எடுத்து தரேங்கிறேன். எனக்கெல்லாம் குளிரல. இன்னும் ஒரு அடமழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. அப்பா, நீங்களாம் என்ன உடம்போ தெரியல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். குளிருதுன்னு உள்ள வந்து உட்காராம பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, கிளைமேட்டுக்கு ஏற்றது மாதிரி என்ஜாய் பண்ணிக்கணும்ல. அப்புறம் இதை மிஸ் பண்ணிவிட்டு வெயில் காலம் வந்துச்சுன்னா எப்படா மழை வரும்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அதுக்கு கிடைக்கும் போது இதெல்லாம் யூஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும். சரி என்ஜாய் பண்ணலாம். காதுக்குள்ள எல்லாம் நல்ல ஏர் போச்சுன்னா தேவையில்லாமல் ஜலதோஷம் பிடிக்கும். நீ உள்ளே வந்து உட்காரு. எனக்கு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வரேன். நீ சரி 5 மினிட்ஸ் நின்றுக்கோ, அதுக்கு மேலே நிற்கக்கூடாது. என்னங்க? இல்லைங்க, எனக்கு ஒன்று ஆசையாக இருக்கு. பாரு, ஆசைலாம் பட தெரியுமா உனக்கு? ஏன்னு இப்படி கேட்குறீங்க? இல்லை, எவ்வளோ கேட்டாலும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவியே, அதுக்காக கேட்டேன். சரி சொல்லு, மேடம்க்கு என்ன ஆசை, நான் என்ன நிறைவேற்றணும்? ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை, ஆனால் இப்போ உங்களால் முடியுமான்னு தான் தெரியல. ஏன், என்னாச்சு? வெளியில தான் மழை பெய்யுதே, அப்புறம் எப்படி வெளியில் போக முடியும்?
மழை பெய்யறதுக்கும் நீ ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஓ, வெளியில போய் வாங்கிட்டு வரணுங்கிறதுக்காக சொல்றியா? ம், மழை பெய்யுதே, இப்போ எப்படி நீங்கள் போக முடியாதுல்ல? சரி, முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இல்லை, அக்கா வீட்ல எல்லாம் மழை பெஞ்சிச்சின்னா நானும் போ மாதிரியும் ஏதாவது பலகாரம் சுட்டுத்தர சொல்லி அடம் பண்ணுவோம். இப்போ மழை பெய்யும் போது ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. இவ்வளவுதானா? உனக்கு இப்ப சூடா ஏதாவது சாப்பிடணும், அவ்வளவுதானே? ம், ஆனால் பலகாரம் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா வெளியில் போகணுமே, அதான் மழை பெய்யுதே. ஏன், மழை பெய்யும் போது வெளியில போய் தான் வாங்கிட்டு வரணுமா என்ன? நம்ம வீட்டுல ஸ்டவ் சிலிண்டர்லாம் இல்லையா? இருக்குதான், ஆனால் எனக்கா செஞ்சு சாப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி வாமிட்டாக வருது. அத்தையும் போய் அடிக்கடி அதை செஞ்சு தாங்க இதை செஞ்சு தாங்கன்னு சொல்ல கஷ்டமாக இருக்குது. அவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்கல்ல, எனக்கும் எப்படி செஞ்சு தந்துட்டே இருக்க முடியும்? ஏய், அம்மா தான் செஞ்சு தரணுமா? அதான் நான் இருக்கேன்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். நீங்களா? இன்னொரு சிரிக்கிற? நீங்களானா? நான் தான். ஏன், உனக்காக நான் செய்ய மாட்டேனா? உங்களுக்கு அடுப்பே பற்ற வைக்க தெரியாது, அதில் சுடுதண்ணி வச்சு தந்தாலே பெரிய விஷயம். இதில் எப்படி? ஹலோ மேடம், நாங்கெல்லாம் ஃபாரின்ல ஒர்க் பண்ணும்போது பீஸா பர்கரே செய்வோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சாதாரண மேட்ரு. உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. என்ன வேணும்லாம் ஒன்றும் இல்லை, எது கொடுத்தாலும் சூடாக இருந்தால் ஓகே தான். உனக்கு இப்போ என்ன, சூடாக மலைக்கு ஏதாவது சாப்பிடணும், அவ்வளோதானே? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் போய் சூடாக ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். என்னங்க, அடுப்பு கறி எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. பழைய ஜோக்கு தான், வந்து சிரிக்கிறேன். ம், ஐயோ, பொண்டாட்டி காமெடி பண்ணா புருஷன் சிரிக்கணும்ல. சரிம்மா சரிம்மா, என்ன நீ இப்படிலாம் காமெடி பண்ற? எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வர நீ? ஐயா, அசடு வலியுது. போங்க, போய் சூடாக ஏதாவது செஞ்சு கொண்டுட்டு வாங்க, போங்க. சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. ம். ஆள பாரு, மொக்க மோகன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு சூடாகவும் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். என்ன பண்ணலாம்? முதல்ல ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அட, சிக்கன் இருக்கே, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? பேசாம சிக்கனையே எடுத்து சமைச்சு கொடுத்துட வேண்டியதான். ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் ஆச்சு, அவ கேட்டது மாதிரி ஆசைப்பட்டதோ சூடாக சாப்பிட்டது மாதிரியும் ஆயிடுச்சு. சுடுதண்ணி கூட போட தெரியலேன்னு கிண்டல் பண்ணுற நம்ம பொண்டாட்டிக்கு இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்து சும்மா அசத்தி புறணும். இந்த சேனல் வேணாம், இது வேணாம், இது வியூஸ் கம்மியாக போயிருக்கு, இதில் பார்க்க லுக்காக இல்லை. ஓகே, இது பெஸ்ட்டாக இருக்கும். வெல்கம் டு தக்கடி பொக்கடி சேனல். தக்கடி பொக்கடின்னு எதை போட்டு வச்சாலும் அது கிச்சடி பச்சடிங்கிறது மாதிரி ரெசிபி சூப்பராக இருக்கும். அந்த வகையில் மக்கு வைக்கும் தொக்குன்னு நேற்று ஒரு ரெசிபி போட்டிருந்தேன். அந்த ரெசிபி பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. மக்கு வைக்கும் தொக்கா? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது சிக்கன் ஃப்ரை. சப்பா, சீக்கிரம் பண்ணுமா, என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு கொடுக்கணும். சிக்கனே இல்லாமல் சிக்கன் குழம்பு வைப்பது எப்படி? மட்டனே இல்லாமல் மட்டன் குழம்பு வைப்பது எப்படி? மீனே இல்லாமல் மீன் குழம்பு வைப்பது எப்படி? காரமே இல்லாமல் கார குழம்பு வைப்பது எப்படி? இதுக்கான வீடியோஸ் கூட நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. எனக்கு சிக்கன் இருந்தாலே வைக்க தெரியாது, இந்தம்மா என்ன சிக்கனே இல்லாமல் சிக்கன் குழம்பு வைக்கிறேங்குது. ஷப்பா, இது சேனலை பார்த்தோம்னா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். வேற ஏதாவது சேனல் பார்ப்போம். விக்கி, அம்மா. கிச்சன்ல வந்து என்னடா பண்ற? அம்மா, அது வந்து சமைக்கிறேன். சமைக்கிறியா? இது என்னடா புது பழக்கம், என்னைக்கும் இல்லாம? இல்லம்மா, சும்மா தான் சமைச்சு கத்துக்கலாமேன்னு. யாரு நீ சமைச்சு கத்துக்க போறியா? ஒரு சுடுதண்ணி கூட கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க தெரியாது, நீ சமைக்க போறியா? அது என்ன, எல்லாரும் ஒரே மாதிரி எனக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண தெரியாது, சுடுதண்ணி வைக்க தெரியாதுன்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஃபாரின்ல பீஸா பர்கர்லாம் போட்டேன், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? அது எப்பற ஞாபகம் இல்லாம இருக்கும்? நீ போட்ட பீஸா பர்கரை தின்னுட்டு 4 பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் அந்த நாட்டை விட்டே உன்னை அடிச்சு தரத்தி இனிமே வெளிநாட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் நல்லா ஞாபகம் இருக்கு. அம்மா சரி விடுங்கம்மா, அது ஏதோ முன்னாடி நடந்துருச்சு, அதே மாதிரி இப்போவும் நடக்குமா? அதெல்லாம் இருக்கட்டும், எலி ஏன் அம்மனமா போகுதுங்கிற மாதிரி நீயே வந்து அடுப்புல நிக்கிற, என்ன பிரச்சனை உனக்கு? இல்லம்மா, அது வந்து வெளியில நல்லா மழை பெய்யுதுலம்மா, அதான் சூடா ஏதாவது செஞ்சு சாப்பிடலாமேன்னு வந்தேன். செஞ்சு சாப்பிடலாமேன்னு வந்தியா இல்ல செஞ்சு கொடுக்கலாமேன்னு வந்தியா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னைக்கும் இல்லாம இப்படி வந்து நிக்கும் போதே தெரியலையா இதெல்லாம் என் மருமகளுக்காக போட்ட வேஷம்னு? என்ன கேட்டா என் மருமக? அவளா இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்கலம்மா. மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா வெளியில் மழை பெய்யுது, போக முடியாது. நான் தான் வீரப்பா வீட்லேயே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். செஞ்சியா இல்லையா? சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்ததுமா, எடுத்து வச்சிருக்கேன். எப்படி செய்யறதுன்னு யூடியூப்ல பார்த்தேன், அவங்க என்னென்னவோ சொல்றாங்க. யூடியூப்பை பார்த்து நீ சமைக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு பொழுதோட சமைச்சிட்டு இருக்க வேண்டியதான். தள்ளு, நான் செஞ்சு தரேன். 65 இல்ல தொக்கு மாதிரியா? அம்மா,
நானே என் கையால பண்ணி கொடுக்கணுமா? நீங்களாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். உனக்கு தான் செய்ய தெரியாதேடா. கத்துக்கிறேம்மா. என் கையால பண்ணிட்டு வரேன்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். செஞ்சுட்டு போலன்னா நல்லா இருக்காதுல்ல. என்னைக்காவது இதே மாதிரி அம்மாவுக்கு செஞ்சு தரேன்னு உள்ள வந்திருக்கியா நீ? பொண்டாட்டிக்குன்னு உனதாண்டா வர்றீங்க. அம்மா சரி விடுங்கம்மா, நீங்க கத்து மட்டும் கொடுங்க, நான் செஞ்சுக்கிறேன். சரி சரி, அப்ப 65 பண்ணிரு, அதுதான் ஈஸியா இருக்கும். ஓகே. எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல தயிர், சிக்கன் மசாலா, லெமனு, உப்பெல்லாம் போட்டு நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணினா சிக்கன் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டா டேஸ்டா இருக்கும். அரை மணி நேரம் ஊற வைக்கலனா? ஊற வைக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இன்ஸ்டண்டா போட்டு செஞ்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஓ ஓகேம்மா. நீங்கள் இப்போ இங்கேயே உட்காந்து நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. நானே பண்ணிடுறேன். ஏதாவது தப்பாக பண்ணால் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். சரி சரி வா. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே. நம்மளும் குஞ்சாயிட்ட இருந்து ஆட்டையை போட்டு 3 நாளா இந்த ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டு ஃபேஸ் க்ரீம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஃபேஸ்ல எந்த எஃபெக்ட்டுமே தெரிஞ்சது மாதிரி இல்லையே. அங்கங்க ஹரிப்பா தான் இருக்கு. எந்த எஃபெக்ட்டுமே இல்லையே. ஏன் அவன் மட்டும் பிரைட்டா இருக்கான்? ஒருவேளை கொஞ்ச நாள் தொடர்ந்து போட்டாதான் அந்த பிரைட்னஸ் கிடைக்குமோ? கையெல்லாம் ஏன் இப்படி மசன்னு அரிக்குது? ரொம்ப அரிப்பு தாங்க முடியலையே. அப்பா, மூஞ்சியெல்லாம் பசன்னு அரிக்குதே. என்னது இது? ட்ரெஸ்ல எதுவும் கம்பளி பூச்சி இருந்துச்சா? ஏன் இப்படி அரிக்குது? கம்பளி பூச்சி இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ல உடம்புல தானே அரிக்கணும். முகத்துல அரிக்குது, கையில அரிக்குது, கழுத்துல அரிக்குது. ஐயோ, ஏன் இவ்வளவு அரிப்புன்னு தெரியலையே. சொரிஞ்சு மூஞ்சி எல்லாம் தடிப்பா விழுந்துருச்சு. ஐயோ, என்ன இப்படி மாறுது? முகமே மாறுது. ஐயோ, ஏன் என் முகத்துல எல்லாம் இப்படி தடிப்பா இருக்கு? ஏன் இப்படி செவந்து போயிருக்கு? லைலா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எதுவும் அலர்ஜி ஆயிடுச்சோ? லைலா, கொக்கி வேற. லைலா, நான் அந்த வரேன். லைலா, வந்துட்டு தானே இருக்கேன், ஏன் கத்துற? ஏய் என்னாச்சு லைலா? உன் முகமெல்லாம் ஏன் இப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. முகத்தை ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாத்தியா இல்லையா? ஏதோ ஒரு மாதிரி தடிப்பா செவந்து போயிருக்கு. அது வந்து நான் சோப்பு மாத்தி குளிச்சேன், அதனால அப்படி ஆயிருச்சு. சோப்பு மாத்தி குளிச்சா இந்த மாதிரி முகம் மாறுமா? என்ன பேசுற நீ? என்ன ஒரே சோப்பா போட்டுட்டு இருக்க? நீ தான் ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு போடுவியே. அது அப்படிதான் போடுவேன். முன்னாடி செட் ஆச்சு, இப்ப செட் ஆகல. என்ன லைலா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? மூஞ்சியே என்னவோ மாதிரி இருக்கு. கண்ணாடியில பாத்தியா இல்லையா? ஆமாப்பா, பார்த்தேன். என்ன உளறிட்டு இருக்க? பார்க்க தான் செஞ்சேன். அது ஒரு மாதிரி ஏதோ அலர்ஜி ஆயிருச்சு போல. புசு மேடமும் டாக்டரை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேணும்னா நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறீங்களா? குஞ்சாயி ஹாஸ்பிட்டல் போறாளா? அவ ஏன் ஹாஸ்பிட்டல் போறா? தெரியல லைலா, ஏதோ டாக்டரை பார்க்கணும்னு சொன்னாங்க. துணைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனாலதான் உன்னைய கூப்பிட்டேன். நீனும் அவங்க கூட போயிட்டு வந்துடுறியா? அப்படியே உனக்கும் பாத்துக்கலாம்ல. ஹே லைலா, கிளம்பிட்டியா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? என்னாச்சு குஞ்சாயி, எதுக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல் போற? அது ஒன்றும் இல்லை லைலா, நம்ம ஊர் தண்ணியில் குளிச்சுட்டு மலேசியா சிங்கப்பூர்னு என்னால் ஃபாரின் தண்ணியில் போய் குளிக்க முடியல. ரொம்ப ஒத்திக்காமல் போயிடுச்சு. அந்த மாதிரி கண்ட தண்ணியிலையும் குளிச்சதுனால என் உடம்புல படத்தாமரை, சொறி, சரங்கு, அலர்ஜின்னு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அதனால சொறி சரங்குக்கு பார்க்குற டாக்டர் கிட்ட கேட்டு எனக்கு சோப்பு, க்ரீம், பவுடர் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அது என் ரூம்ல தான் இருந்தது. என்னன்னு தெரியல, ஒரு 3 டேஸா அந்த பாக்ஸையே காணோம். எங்கிட்ட தூக்கி போச்சேன்னு தெரியல. அது இல்லைன்னா திரும்பவும் எனக்கு படத்தாமரை, சொறி, சரங்கு, அலர்ஜி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் அதை வாங்கிட்டு வரலாமேன்னு கிளினிக் போலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீனும் வரையா? ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். என்ன லைலா, காணாம போன குஞ்சாயி மேம் கிரீமுக்கும் உன் முகரைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு? அது வந்து லைலா, ஒன்னதான் கேக்குறேன். கிளினிக் வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? அது வந்துடி குஞ்சாயி. லைலா, என்னாச்சுடி? உன் ஃபேஸ் எல்லாம் என்ன ஒரு மாதிரி இருக்கு?
அது வந்து நான் சோப்பு மாற்றி குளிச்சா இந்த மாதிரி வந்துரும்டி. நேற்று ஒரு புது சோப்பு ஒன்று விளம்பரத்தில் பார்த்தேன்னா அது மாதிரி வாங்கி போடுவோமேன்னு நினச்சேன். அதுக்கான விளைவு தான் இது. இனிமே இந்த மாதிரிலாம் சோப்பை மாற்றி போடக்கூடாது. அச்சோ, அப்ப உனக்கும் என்ன மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கா? இது வரைக்கும் இல்ல குசு மேடம், இப்பதான் புதுசா பல அலர்ஜிகள்லாம் வந்திருக்கு போல. ஓஹோ, கவனமா கேர்ஃபுல்லா பாத்துக்கொள்ளலாம். இல்லைன்னா என்ன மாதிரி மருந்து டப்பாவா தூக்கிக்கிட்டு தெரிய வேண்டியதான். பாக்குறதுக்கு தான் மேக்கப் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா உள்ளக்கு இருக்கிறதெல்லாம் மெடிசன் தான். அப்படியா? என்ன பண்றது? அம்மா நீனும் வரியா? 2 பேரும் சேர்ந்து ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். இல்லடி குஞ்சாயி, நீ மட்டும் போயிட்டு வா, நான் நாளை பின்னும் போய்க்கிறேன். ஓ இட்ஸ் ஓகே லைலா, நீ அப்ப ரெஸ்ட் எடு, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சரிடி குஞ்சாயி. குக்கி, முக்கியமான கிளைண்ட் ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை ஈவினிங் ஒரு 5 o'clock புக் பண்ணிக்கோங்க, நான் அதுக்குள்ள வந்துடுறேன். ஓகே குசு மேடம், நீங்க போயிட்டு பொறுமையா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. ஓகே குமார். என்ன லைலா அதெல்லாம்? புளிய பார்த்து பூனை சூடு வச்சுக்கிட்டு கதையா? அவளை பார்த்து நீனும் இந்த மாதிரி எல்லாம் மினுக்கிட்டு தெரியலான்னு மேக்கப் பண்ணியா? அதுவும் அவளோட படர்தாமரை சுரிசரங்குன்னு அந்த கிரீமை வேற திருடி போட்டிருக்க. ஓகே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீனா என்னத்தையாவது சொல்லாத. அதான் முகரக்கட்டையில வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியுதே. 3 நாளா குசு மேடமோட அந்த மேக்கப் செட்டு பெட்டியை காணோம்னா அவங்க தேடிக்கிட்டு தெரியுறாங்க. 3 நாளா நீனும் இங்கிட்டும் அங்கிட்டும் மினிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு தெரியுற. அப்பவே நான் ஏதோ டவுட் பட்டேன். சரி, ஏதோ வீட்டில் போர் அடிக்குதேன்னு அப்பிக்கிட்டு தெரியுதேன்னு பார்த்தா இப்பதானே தெரியுது. உன்னெல்லாம் எல்லாம் என்னத்த சொல்றதுனே தெரியல லைலா. சே கொக்கி, பேசாத லைலா. புளியை பார்த்து பூனை சூடு வச்சுக்கிட்ட கதையா? குஞ்சாயி மேடம் மேக்கப் பண்ணுறத பார்த்து நீனும் அதே மாதிரி பண்ணணும்னு இப்போ எங்கே வந்து நிற்கிது பாதியா? அவங்க ஃபாரினில் வளர்ந்தவங்க, அவங்களுக்கு பல பிரச்சனை வந்துச்சின்னு பிரச்சனைக்காக போட்ட க்ரீம் எடுத்து படர்தாமரை சுரிசரங்கன்னு இப்போ எல்லாத்தையும் நீ வாங்கி வச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரியாகிறதுக்கு உனக்கு எத்தனை நாள் ஆகுமோ? ஐயோ, ஏன் லைலா நீ இப்படிலாம் மாறிட்ட? உன்னால என்ன சொல்கிறதுனே தெரியல. முதல்ல குளிச்சுட்டு கிளம்பு, டாக்டர்கிட்ட போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு இந்த மேட்ரு மட்டும் தெரிஞ்சிச்சு, நம்மளை காரி துப்பி வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. இந்த அல்ப விஷயத்திலேயே இப்படி இருக்கே லைலா. குசு மேடம் தான், நீ தான். கொக்கி, புளியை பார்த்து பூனை சூடு வச்சுக்கிட்ட கதையாவா? அப்ப அவ புலி, நான் பூனை ஆயிட்டேனா? இந்த கொக்கிக்கு திமிரு பத்தியா நம்மளை எப்படி சொல்லிட்டு போறான்னு. மவனே, இங்க வந்து நீ ரொம்ப மாறிட்டல்ல. இப்படியே விட்டோன்னா இது சரிப்பட்டு வராது. இப்ப என் மூஞ்சிக்கு மூஞ்சியும் போய் படர்தாமரை சொறி செருங்கன்னு அவளுக்குள்ள எல்லாம் எனக்கும் வந்துருச்சா? ஐயோ, என் மூஞ்சி. அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு